சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ராசாவின் சொத்துக்கள் தற்பொழுது முடக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவின் எம்பியாக, நீலகிரி எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அவர்கள் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பல கோடி சொத்துக்களை முறைகேடு செய்ததாகவும், சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததாகவும் ராசாவின் மீது 2015ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்பொழுது வரை இந்த வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் சிபிஐ துறை அதிகாரிகள் அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பித்திருக்கிறார்கள். தற்பொழுது ராசா அவர்களை பொறுத்தளவிற்கு தான் நிரபராதி என்றும், தன்னுடைய சொத்துக்கள் முறைகேடாக சம்பாதித்தது கிடையாது என்றும் ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார். ஆனால் சிபிஐ துறை அதிகாரிகள் அந்த ஆவணமே போலியாக தயாரிக்கப்பட்டதுதான் என்றும், மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் ராசாவின் சொத்துக்கள் பல கோடி உயர்ந்ததாகவும், 2G முறைகேடு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ராசாவின் பெயரை பேசப்படக்கூடிய வகையில் அமைந்தது. அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சராக தனது பதவியை ராஜினாமாவும் செய்தார். இது மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் தமிழகத்திற்கு பார்க்கப்பட்டது. பல கோடிகள் சொத்துக்களை முறைகேடாக சம்பாதித்த ராசாவின் வழக்கு இப்பொழுது வரை நடைபெறுகிறது. தான் நிரபராதி என்றும் அவரும் மக்கள் மத்தியில் கூறிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் அவரைத்தான் மக்கள் எம்பியாக தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த விசாரணை இறுதி கட்டத்திற்கு வந்திருப்பதாகவும், இந்த வழக்கின் முதற்கட்டமாக வருமானத்தை விட அதிக அளவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மட்டும் தற்காலிகமாக முடக்க நீதிமன்றத்தில் சிபிஐ துறை அதிகாரிகள் ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கின் இறுதி முடிவு ராசாவிற்கு எதிராக வந்தால் மீண்டும் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ராசாவிற்கு கொடுக்கப்படலாம். கலைஞர் காலத்தின் பொழுதுதான் ராசா, கனிமொழி, தயாநிதி மாறன் இவர்கள் அனைவருக்கும் வழக்கில் இருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டது. மீண்டும் ராசா அவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டால் மத்தியில் பாஜகவின் ஆட்சி என்ற காரணத்தினால் வெளியே வர முடியாத அளவிற்கு கூண்டோடு சிறைவாசம்தான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது பார்வையில் ராசா அவர்கள் நல்லவரா, அல்லது மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் ராசாவிற்கு பல கோடி சொத்துக்கள் சேர்த்ததாக சிபிஐ கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.